Students, this video is prepared for Tamil Nadu 12th standard zoology students. In your book, Unit 4, Chapter 9 deals with applications of biotechnology. அதில் நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து ஜீன் தெரப்பி. இதை ப்ரிப்பேர் பண்ணது கமலக்கண்ணன் ஆன் பிஹாஃப் ஆஃப் சிவசக்தி டியூஷன் சென்டர் செங்கோட்டா. தெரப்பி அப்படின்னா சிகிச்சை முறை. ஸோ ஜீனை குணப்படுத்துறது. எதுக்காக ஜீனை குணப்படுத்தணும் அப்படின்னு கேட்டா, சில பேருக்கு பிறக்கும் பொழுதே a person born with it ஒரு ஹெரிடிட்டரி டிசீஸ் இருக்கும், டிசார்டர். இது நோய் கிருமினால உண்டாகக்கூடியது அல்ல, பட் ஜீனுடைய திடீர் மாற்றத்தினால உண்டாகக்கூடியது. அப்படி ஜீன் திடீர் மாற்றம், மரபணு திடீர் மாற்றத்தை மியூட்டேஷன் அப்படின்னு குறிப்பிடுறோம். ஸோ ஒரு மியூட்டன்ட் அலீல் இருக்கும் போது இந்த ஹெரிடிட்டரி டிசீஸ் உண்டாகுது. அப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி நோய்க்கு மருந்து கொடுத்து குணப்படுத்த முடியாது. என்ன செய்யலாம்? ஜீன் தெரப்பி எனக்கூடிய ஜீன் சிகிச்சை செய்யணும். A hereditary disease is due to mutation of a normal gene. ஒரு நார்மல் ஜீன் ஆனது திடீர் மாற்றம் ஏற்படும் பொழுது, மியூட்டேஷன்னா திடீர் மாற்றம் ஏற்படும் பொழுது இந்த மாதிரி ஹெரிடிட்டரி டிசீஸ் உண்டாகலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஹீமோஃபிலியா அண்ட் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். ஹீமோஃபிலியா அப்படிங்கிறது ப்ளீடர்ஸ் டிசீஸ் அப்படின்னு குறிப்பிடுறோம். ஏன் ப்ளீடர்ஸ் டிசீஸ் சொல்றோம்னு கேட்டா, blood does not clot easily when there is a cut or injury. ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கைலியோ கால்லையோ ஒரு இடத்துல கட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கெல்லாம் என்ன ஆகும்? நார்மல் பர்சனுக்கு ரத்தம் கொஞ்ச நேரம் வடிஞ்சு அதுக்கப்புறம் உறைஞ்சி போயிடும். அந்த உறைஞ்ச இடத்துல இருந்து மறுபடியும் ரத்தம் கசியாது இல்லையா? பட் இந்த ஹீமோஃபிலியாவோட பிறந்த ஒரு பர்சனுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அடிப்பட்ட இடத்துல இருந்து ரத்தம் கசிஞ்சுக்கிட்டே இருக்கும், உறையாது. உள்ளேயும் ஆர்கன்ஸ்ல கசிவு ஏற்படலாம். இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஹீமோஃபிலியா அப்படிங்கிறோம். ஒரு நார்மல் ஜீன் ஆனது கேபிட்டல் ஹெச் குறிப்பிட்டோம்னா, ஒரு நார்மல் ஜீன் ஆனது மியூட்டேஷன் நடந்து ஸ்மால் ஹெச் எனக்கூடிய மியூட்டன்ட் அலீலா மாறும் பொழுது இந்த ஹீமோஃபிலியா ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி ஹீமோஃபிலியா பர்சன்ஸ்ல பாத்தீங்கன்னா, கிளாட்டிங் ஃபேக்டர் 8 அல்லது கிளாட்டிங் ஃபேக்டர் 9 குறைபாடு இருக்கும். இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் ரத்தத்துல இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். இந்த கிளாட்டிங் ஃபேக்டர் 8 குறைபாடு இருந்தால் அது ஹீமோஃபிலியா ஏ என்றும், கிளாட்டிங் ஃபேக்டர் 9 குறைபாடு இருந்தால் ஹீமோஃபிலியா பி என்றும் குறிப்பிடுறோம். இதுல ஹீமோஃபிலியா ஏ தான் ரொம்ப காமன். ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்ல என்ன பாத்தீங்கன்னா, இது நார்மல் கிளாட்டிங், இங்க அடிபட்டிருக்கு, இந்த இடத்துல உறைஞ்சு போச்சு. பட் இது ஹீமோஃபிலிக் பர்சன்ல ரத்தம் உறையாது, அந்த இடத்துல இருந்து கசிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே தான் இங்கே காமிச்சிருக்கு. இது பிளட் வெசலுடைய குறுக்கு வெட்டு தோற்றம். இது ஒரு ஹெல்த்தி பிளட் வெசல். இங்க இன்ஜூர்டு பிளட் வெசல், அடிபட்டிருக்கு. ஸோ அடிபட்ட இடத்துல என்ன ஆகணும்? ரத்தம் கொஞ்சம் கசியும், பிறகு இங்க கிளாட் ஃபார்ம் ஆகுது. இது நார்மல். பட் ஹீமோஃபிலிக் பர்சன்ல என்ன ஆகுது? இதை கம்பேர் பண்ணுங்க. இந்த கிளாட் இங்க ஃபார்ம் ஆகாததுனால ரத்தம் கசிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுதான் ஹீமோஃபிலியா எனக்கூடிய ஹெரிடிட்டரி டிசார்டர். ஹீமோஃபிலியா
is an X-linked recessive disorder. X-linked recessive disorder அப்படின்னா என்ன? உங்களுக்கு தெரியும், ஆண்கள்ல செல்ஸ்ல ஒரு X குரோமோசோம் இருக்கு, ஒரு Y குரோமோசோம் இருக்கு. பட் பெண்கள்ல 2 X குரோமோசோம்ஸ் இருக்கு. இப்ப இந்த X குரோமோசோம்ல உள்ள ஜீன் தான் கேபிட்டல் H எனக்கூடிய ஒரு ஜீன். அது மியூட்டேட் ஆயிடுச்சுன்னா ரிசசிவ் ஸ்மால் ஹெச்சா மியூட்டன்ட் அலீல் இருக்கும் பொழுது அந்த எக்ஸ் குரோமோசோம்ல அந்த பர்சனுக்கு ஹீமோபிலியா எனக்கூடிய டிசார்டர் உண்டாகுது. இப்ப இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பர்சனுக்கு ஹீமோபிலியா இருந்தால், ஒரு மேன் ஹீமோபிலிக் மேன், அவருடைய மகள் வயிற்று பேரனுக்கு தான் அது போய் சேரும். சோ இப்படித்தான் அதனுடைய பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அமையும். If it is an X-linked recessive disorder. இதத்தான் இங்க டயக்ராம் மூலமா நாம காமிக்கிறோம். இப்ப இது X குரோமோசோம், இது Y குரோமோசோம், இது 2 X. இந்த ப்ளூ கலர்ல காமிச்சிருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, அது கேபிட்டல் H கேபிட்டல் H. So person is normal. பட் இந்த பிளாக் கலர்ல காமிச்சிருக்கிறதுனால அது ஸ்மால் h, மியூட்டன்ட் அலீல். சோ இந்த மியூட்டன்ட் அலீலுக்கு இம்மீடியட் எக்ஸ்பிரஷன் உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம்னால. சோ அந்த பர்சனுக்கு ஹீமோபிலியா இருக்கு. சோ இந்த கிரீன் கலர்ல காமிச்சிருக்கிறது இந்த பர்சனுக்கு ஹீமோபிலியா இருக்கு. இப்ப இவங்க 2 பேருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள்ல பார்த்தீங்கன்னா, யாருக்குமே ஹீமோபிலியா இருக்காது. பட் இது கேரியர் டாட்டர் என்று குறிப்பிடணும். கேரியர் அப்படின்னா கேரியிங் தி மியூட்டன்ட் அலீல். அதாவது இது நார்மல் கேபிட்டல் H, இது மியூட்டன்ட் அலீல் ஸ்மால் h. சோ கேபிட்டல் H ஸ்மால் h அப்படின்னா இது கேரியர். பட் அப்பியரன்ஸ் எப்படி? ஹீமோபிலியா இருக்காது. ஏன்? கேபிட்டல் Hங்கிறது டாமினன்ட் அலீல், இது நார்மல், பட் கேரியர். இந்த பெண் வளர்ந்து ஒரு நார்மல் பர்சனை திருமணம் செய்தால், சோ நார்மல் பர்சன்னா இது நார்மல், இங்க ப்ளூ கலர்ல காமிச்சிருக்கோம் கேபிட்டல் H. இந்த பெண்ணுக்கு கேபிட்டல் H ஸ்மால் h இருக்கு. சோ she is a carrier. இவங்க 2 பேருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்தீங்கன்னா 50% of the sons will have hemophilia. So இது affected person. ஏன்னு கேட்டா இங்க பாத்தீங்கன்னா தெரியுது அந்த ஸ்மால் h இருக்கு. So affected person. அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு பர்சனுக்கு ஹீமோபிலியா இருந்தால் மகள் வயிற்று பேரனுக்கு தான் இது போய் சேருது. இதுதான் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஹீமோபிலியா. சோ இந்த பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தெரியறதுனால, நான் ஒரு பர்சனுக்கு ஹீமோபிலியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நாம எதிர்பார்க்கலாம் அவனுடைய மகள் வயிற்று பேரனுக்கு இந்த ஹீமோபிலியா இருக்கலாம். அப்போ அந்த பர்சன் குழந்தை பருவத்திலேயே ஜீன் தெரப்பி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். ஹீமோபிலியா பார்த்தோம், அதே போல இதுவும் ஒரு ஹெரிடிட்டரி டிசீஸ். பட் இந்த ஹெரிடிட்டரி டிசீஸ் வந்து இட் அஃபெக்ட்ஸ் த லங்ஸ் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். நுரையீரலையும் உணவு செரிமான மண்டலத்தையும் பாதிக்கும் இந்த சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் இருந்தால். In this disorder, the body produces thick and sticky mucus that can clog the lungs and affect the function of pancreas. Clogging அப்படின்னா அடைச்சிடுறது. So நுரையீரல்ல அந்த சுவாச
குழாய்கள் இருக்கு இல்லையா, ஏர் வேஸ், சுவாச குழாய பூரா மியூக்கஸ் அடைச்சிக்குது. சளி போன்ற திரவம் அது வந்து அடைச்சிக்கிறதுனால மூச்சு விடுறதே சிரமமா போயிடுது. அதே போல pancreas, கணையம் ஒரு சுரப்பி. அந்த கணைய நீர் வடிவது வந்து அதற்கு ஒரு டக்ட் இருக்கு இல்லையா, pancreatic duct, அதுலயும் இந்த மாதிரி மியூக்கஸ் அடைச்சுக்கும். அப்ப அந்த கணையம் பாதிக்கப்படுது. சோ இதத்தான் இந்த டயக்ராம்ல காமிக்கிறோம் நம்ம. இப்ப இந்த பர்சன், இது லங்ஸ் அஃபெக்டட் பர்சன். இது நார்மலா இருந்தால், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் இல்லாம நார்மல் ஹெல்தி பர்சன்ல பாத்தீங்கன்னா இந்த சுவாச குழாய் இருக்கு இல்லையா, ஏர்வே, இது வைடா இருக்கு. ஈஸியா காற்று உள்ள போய் வெளியில வர முடியும். பட் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அஃபெக்டட் பர்சன்ல எப்படி இருக்கு பாருங்க. இந்த பேசேஜ் இருக்கு இல்லையா, அந்த வழி, காற்று போகக்கூடிய அந்த வழி அடைச்சிருக்கு. ஏன்? இதான் அந்த கிரீன் கலர்ல காமிச்சிருக்கிறது வந்து திக் மியூக்கஸ். இவ்வளவு மியூக்கஸ் செக்ரீட் ஆறதுனால என்ன ஆகுது, அந்த காற்று உள்ளேயும் வெளியிலையும் ஈஸியா போய் வர முடியாது. That person finds it difficult to breathe. சுவாசம் பாதிக்கப்படுது, மூச்சு விடுறதே கஷ்டமா இருக்கு. அது லங்ஸ் மட்டும் இல்ல, லங்ஸ், ஸ்கின், லிவர், pancreas, intestine, reproductive organ எதை வேண்டுமானாலும் பாதிக்கலாம். இங்க pancreas காமிச்சிருக்கோம். It blocks the pancreatic duct அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். சோ இது வந்து ஒரு நார்மல் ஏர்வே. சோ இது வழியா இந்த லங்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த சுவாச குழாய்கள்ல வைடா இருக்கிறதுனால காற்று ஈஸியா போய் வரும். பட் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் இருந்ததுன்னா என்ன ஆகுது, இங்க பார்க்கலாம். நீங்க இதை கம்பேர் பண்ணி பாருங்க. இது இவ்வளவு அகலமா இருக்கு, பட் பேசேஜ் வந்து இங்க ரொம்ப நேரோவா இருக்கு. காரணம் திக் மியூக்கஸ் இருக்கிறதுனால. சோ திக் மியூக்கஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுது, இந்த காற்று எளிதா உள்ள போய் வெளியில வர முடியாது, மூச்சு விடுறது ரொம்ப சிரமமா இருக்கும். It is an autosomal recessive disorder அப்படிங்கிறோம். ஹீமோஃபிலியா பார்த்தோம், அது எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் டிசார்டர். ஏன்னா அந்த மியூட்டன்ட் அலீல் வந்து எங்க இருக்கு, எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கு. பட் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அஃபெக்டட் பர்சன்ல அந்த மியூட்டன்ட் அலீல் எங்க இருக்கு, ஆட்டோசோம்ஸ்ல இருக்கு. நாட் இன் த செக்ஸ் குரோமோசோம்ஸ், பட் ஆட்டோசோம்ஸ்ல இருக்கு. அதனால இந்த அஃபெக்டட் பர்சன் ஹோமோசைகஸ் ரிசசிவா இருந்தால் மட்டுமே இந்த சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் டெவலப் ஆகும். இப்ப நார்மல் ஜீனை வந்து கேபிட்டல் சி என்ற அந்த அலீல குறிப்பிட்டால், ஸ்மால் சி அப்படிங்கிறது ரிசசிவ் அலீல். சோ ஒரு பர்சனுக்கு கேபிட்டல் சி அல்லது கேபிட்டல் சி ஸ்மால் சி இருந்தாலும் நார்மல் தான். பட் ஸ்மால் சி ரெண்டு மியூட்டன்ட் அலீல் இருந்தால், a pair of mutant allele இருந்தால் அந்த பர்சனுக்கு சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் உண்டாகும். இது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். சோ இங்க கேரியர், அதாவது கேபிட்டல் சி ஸ்மால் சி என கூடிய மியூட்டன்ட் அலீல் இருக்கு. அதே போல இந்த மதர்லையும் கேபிட்டல் சி ஸ்மால் சி. அப்ப என்ன ஆகும், ஒரு பர்சனுக்கு இந்த சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் 1/4 of the children சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸோட பிறக்கும். சோ இந்த பர்சன்ல என்ன இருக்கு, இது ஸ்மால் சியா இருக்கு. சோ இது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம் இந்த குழந்தை. ஏன்னா இது ஆட்டோசோமல் ரிசசிவ் டிசார்டர். Gene therapy. There are two strategies. Strategy அப்படின்னா யுக்தி, உத்திகள். ரெண்டு வழிமுறைகள் இருக்கு ஜீன் தெராப்பில. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு ஜீன் ஆக்மெண்டேஷன் தெராப்பி,
இன்னொன்னு ஜீன் இன்ஹிபிஷன் தெராப்பி. என்ன ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அப்படிங்கறது தான் இங்க விளக்க போறேன். In gene augmentation therapy, DNA, normal gene, is inserted into the genome to replace the missing gene product. அதாவது அந்த மியூட்டன்ட் அலீல் இருக்கு இல்லையா, அதை எலிமினேட் பண்ணி ஒரு நார்மல் அலீல், நார்மல் ஜீனை இன்சர்ட் பண்றது. இது ஜீன் ஆக்மெண்டேஷன் தெராப்பி அப்படிங்கிறோம். சோ இது ஒரு ஃபங்க்ஷனிங் ஜீன். இந்த செல்லுல வித் நான் ஃபங்க்ஷனிங் ஜீன், அது டிஸ்ஃபங்க்ஷனல் ஜீனுங்கிறோம். அதாவது அது சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸா இருக்கலாம், அல்லது ஹீமோஃபிலியா இருக்கலாம், ஏதாவது ஒரு டிசார்டர், அது மியூட்டன்ட் அலீல். இப்ப என்ன செய்யறோம், ஒரு நார்மல் ஜீனை உள்ள இன்சர்ட் பண்றோம். நார்மல் ஜீன் இந்த செல்லுக்குள்ள வந்துருச்சுன்னா the cell functions normally. இது ஜீன் ஆக்மெண்டேஷன் தெராப்பி. பட் இங்க ஜீன் இன்ஹிபிஷன் தெராப்பில என்ன செய்யறோம்னா, ரிப்ளேஸ் பண்றது இல்ல, இருக்கக்கூடிய அந்த டிஃபெக்டிவ் ஜீனை இன்ஹிபிட் பண்றது. எப்படி? பை இன்ட்ரோடியூசிங் an antisense gene, ஒரு பிளாக்கிங் ஜீனை இன்சர்ட் பண்றது. இது ஜீன் இன்ஹிபிஷன் தெராப்பி. சோ இது செல் கண்டெய்னிங் டிஃபெக்டிவ் ஜீன். சோ அதனால அந்த ஜெனடிக் டிசார்டர் இருக்கு. இப்ப என்ன செய்யறோம், ஒரு நார்மல் ஜீனை அதுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணி இதனுடைய ஃபங்க்ஷனை பிளாக் பண்ணிடுறது. சோ திஸ் இஸ் an blocking gene or antisense gene என்று குறிப்பிடுறோம். சோ இந்த மியூட்டன்ட் ஜீன் அலீல் இருக்கு, ஆனா இத ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் ஒரு நார்மல் ஜீன் தடுக்குது. சோ இது ஜீன் இன்ஹிபிஷன் தெராப்பி அப்படிங்கிறோம். இது ரெண்டும் டூ ஸ்ட்ராட்டஜிஸ், வழிமுறைகள், யுக்திகள் ஜீன் தெராப்பியில. ஒரு குட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஜீன் தெராப்பி is the treatment of ADA deficiency in SCID patient. ஜீன் தெராப்பிக்கு ஒரு நல்ல உதாரணம் எது? SCID பேஷண்ட்ல ADA டெஃபிஷியன்சிய குணப்படுத்துவது. SCID அப்படிங்கிறது என்ன? சிவியர் கம்பைன்ட் இம்யூன் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறோம். அதாவது அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இந்த ஸ்கிட் பேஷண்ட்ல சுத்தமா இருக்காது. காரணம், இட் இஸ் a சிவியர் கம்பைன்ட் இம்யூன் டெஃபிஷியன்சி. காரணம் அந்த பர்சன்ஸ்ல ஒரு என்சைம் செக்ரீட் ஆறது இல்ல. என்ன என்சைம் கேட்டீங்கன்னா அடினோசின் டிஅமினேஸ், ADA. சோ அடினோசின் டிஅமினேஸ் அப்படிங்கிற என்சைம் இந்த ஸ்கிட் பேஷண்ட்ல பாடி செல்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆறது இல்ல. அடினோசின் டிஅமினேஸ் ஏன் ப்ரொடியூஸ் ஆறது இல்ல? அவங்களுக்கு அந்த டிஃபெக்டிவ் அலீல் இருக்கு. இப்போ இந்த இம்யூன் டெஃபிஷியன்சிக்கும் எய்ட்ஸ் எனக்கூடிய அக்வயர்ட் இம்யூன் டெஃபிஷியன்சிக்கும் வித்தியாசம் இருக்கு. எய்ட்ஸ் எனக்கூடியது ஒரு வைரஸ் தாக்குதலால் உண்டாகக்கூடிய இம்யூன் டெஃபிஷியன்சி. அந்த வைரஸுக்கு HIV அப்படின்னு பெயர். பட் இங்க எந்த வைரஸும் இன்ஃபெக்ட் பண்றதில்லை. இது நோய் கிருமியினால உண்டாகக்கூடிய இம்யூன் டெஃபிஷியன்சி இல்ல. இது ஜீன் மாற்றத்தினால ஏற்படக்கூடியது, மியூட்டேஷன் ஆஃப் த அலீல், மியூட்டேஷன் ஆஃப் த ஜீன் ஃபார் ப்ரொடியூசிங் அடினோசின் டிஅமினேஸ் என்சைம். சோ இந்த என்சைம் ADA எதற்காக நார்மல் செல்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, this is necessary for normal DNA metabolism. சோ இந்த நார்மல் DNA மெட்டபாலிசம் இல்லைன்னா என்ன ஆகும்? T lymphocytes, நம்ம blood செல்ஸ்ல ஒரு வகை லிம்போசைட். இதுல T lymphocyte, B lymphocytes எல்லாம் இருக்கு. இந்த T lymphocytes இந்த
நோய் கிருமியோட ஃபைட் பண்ணுது, எதிர்த்து போராடக்கூடிய தகுதி உள்ளது. So T lymphocytes are necessary to fight against pathogens. அதனால தான் நமக்கு இம்யூனிட்டி இருக்கு, எதிர்ப்பு சக்தி இருக்கு. இப்ப இந்த T lymphocyte பாதிக்கப்பட்டால் எதனால பாதிப்பு உண்டாகுது? இந்த ADA எனக்கூடிய என்சைம் ப்ரொடியூஸ் ஆகல. அப்ப இந்த T lymphocytes பாதிக்கப்படுது, அதனால they cannot fight against pathogen. அப்போ நம்ம இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி குறையுது. இந்த எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்படுறதுனால, இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்படுறதுனால அந்த பர்சனுக்கு ஸ்கிட் எனக்கூடிய சிவியர் கம்பைன்ட் இம்யூன் டெஃபிஷியன்சி உண்டாகுது. இந்த ஸ்கிட் பேஷண்ட்ஸ்ல சர்வைவல் ரேட் ரொம்ப குறைவு. அதாவது ஜெனரலா பிறந்த குழந்தையிலிருந்து குழந்தை பருவத்திலேயே இந்த ஸ்கிட் இருக்கும். ஏன்னா இது ஜெனடிக் டிசார்டர். ஒரு 2 வருஷம் தாக்கு பிடிச்சா பெருசு. இஃப் அன்ட்ரீட்டட், அப்போ ட்ரீட்மெண்ட் இருக்கு. ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்கிட் பேஷண்ட் கேன் பி டன் இன் 3 ways. 3 வகைகள், வழிமுறைகள் இருக்கு. எப்படி? அந்த ஸ்கிட் பேஷண்ட் இருக்குல்லையா, அந்த சைல்டுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் கொடுக்கலாம். நம்ம போன்ல உட்பகுதிக்கு போன் மேரோன்னு பேரு. அந்த போன் மேரோல தான் பிளட் செல்ஸ் உண்டாகுது, ஆரிஜினேட் ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த போன் மேரோ நார்மல் பர்சன்ல இருந்து அந்த போன் மேரோவை எடுத்து இந்த ஸ்கிட் பேஷண்டினுடைய போன் மேரோவுக்குள்ள செலுத்தினால் அப்போ அது நார்மல் இம்யூன் செல்ஸ் இருக்கும். இரண்டாவது பை என்சைம் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. என்ன என்சைம்? ஏடிஏ. ஏடிஏ டெஃபிஷியன்சினால தானே வருது இந்த ஸ்கிட். அப்போ அந்த என்சைமை ரிப்ளேஸ் பண்றதுக்கு அந்த என்சைமை இன்ஜெக்ட் பண்ண முடியும். மூன்றாவது பை ஜீன் தெரப்பி. ஸோ அதைத்தான் சொன்னேன். A good example for gene therapy is a treatment of ADA deficiency in SCID patient. இப்போ process of gene therapy இதை ஒரு டயக்ராம் மூலமாக நம்ம விளக்க போறோம். இது ஒரு பாக்டீரியா. பாக்டீரியால பிளாஸ்மிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பிளாஸ்மிட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ ஃபவுண்ட் இன் பாக்டீரியா. இது ஒரு ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட் அப்படிங்கிறோம். ஸோ இட் இஸ் அ ரீகாம்பினன்ட் பாக்டீரியா. ஏன் ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட் குறிப்பிடுறோம்? இது பாக்டீரியாவுக்கு உரியது. பட் இந்த ப்ளூ கலர்ல காமிச்சிருக்கிறது ஹியூமன் ஏடிஏ ஜீன். ஸோ இந்த ஹியூமன் அடினோசின் டி அமினேஸ் செக்ரீட் பண்ணக்கூடிய, ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜீனை இங்க இன்சர்ட் பண்ணிருக்கு. So to produce a recombinant plasmid, so this is a recombinant bacteria. இந்த recombinant bacteriaவை மல்டிப்ளை பண்றாங்க, கல்ச்சர் பண்றாங்க. கல்ச்சர் பண்ணும்போது இந்த ஜீனும் ஏடிஏ ஜீனும் பல்மடங்கு பெருகுது. இங்க நம்ம இந்த ஜீனை எடுத்துடுறாங்க வெளியில. இங்க ஒரு ஜீனை காமிச்சிருக்கோம். Since multiple copies of this recombinant bacteria are there cultured, நிறைய ஏடிஏ ஜீன் காப்பீஸ் நமக்கு கிடைக்கும். இப்ப என்ன செய்யறோம்? அடுத்தது ஒரு வைரஸ். இது ஒரு ரிட்ரோ வைரஸ். இது ஜெனட்டிக்கலி டிசேபிள்டு அப்படிங்கிறோம். ஏன் ஜெனட்டிக்கலி டிசேபிள்டு ரிட்ரோ வைரஸ் அப்படிங்கிறோம்? இந்த வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணாலும் அது உண்டாக்கக்கூடிய நோய் அப்பியர் ஆகாது, நோய் உண்டாகாது. ஏன் உண்டாகாது? அந்த நோய் உண்டாக்குறதுக்கு இந்த வைரஸ் மல்டிப்ளை ஆகணும் இல்லையா, அந்த செல்லுக்குள்ள, ஹோஸ்ட் செல்ஸ்ல போய் அந்த மல்டிப்ளை ஆறதுக்கு உரிய ஜீன்களை ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதுனால என்ன இருக்கு? இது ஜெனட்டிக்கலி டிசேபிள்டு ரிட்ரோ வைரஸ். அந்த ரிமூவ் பண்ணப்பட்ட அந்த இடத்துல இந்த ஏடிஏ ஜீனை சொருகிடுறாங்க. சோ என்ன ஆகுது? retrovirus with ADA gene. So இது
வெக்டாராக பயன்படுது. ரெட்ரோவைரஸ் வெக்டார். ஏன் வெக்டார் என்று குறிப்பிடுறோம்? It is carrying the ADA gene. பட் இந்த ரெட்ரோவைரஸ் வந்து ஒரு செல்லை இன்ஃபெக்ட் பண்ணா அந்த நோயை உண்டாக்க முடியாது. ஏன் உண்டாக்க முடியாது? It is genetically disabled by removing the genes for multiplication. இந்த வைரல் மல்டிப்ளிகேஷனுக்கு உரிய ஜீன்ஸை எடுத்துட்டு அந்த இடத்துல ஏடிஏ ஜீனை இன்சர்ட் பண்ணிருக்கு. இப்படிப்பட்ட மாடிஃபைடு ரெட்ரோவைரஸ வைரல் பார்ட்டிகல்ஸ், நிறைய வைரல் பார்ட்டிகல்ஸ் ஒவ்வொன்றிலையும் இந்த ஏடிஏ ஜீன் இருக்கு. இதை என்ன செய்யறாங்க? ஒரு ஸ்கிட் பேஷண்ட்ல இருந்து எடுத்த டி லிம்போசைட்ஸ் இது, அதுல இன்ஃபெக்ட் பண்ண விடுறாங்க. So when these retroviral particles with ADA genes infect the T cells taken from the SCID patient, இதை இன்ஃபெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த ADA gene இந்த செல்ஸுக்குள்ள போயிடும். அப்படி செல்ஸுக்குள்ள போயாச்சுன்னா இது வந்து நார்மல் டி செல்ஸா மாறுது. எப்படி? ஏன்னா இதுல ADA gene இருக்கு. So normal T cells with ADA gene. இந்த ஏடிஏ ஜீன் எங்கிருந்து வந்தது? இது பாக்டீரியால கல்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் வைரல் வெக்டார் மூலமாக உள்ள வந்தது. இந்த டி செல்ஸ் வித் ஏடிஏ ஜீனை இப்போ கல்ச்சர் பண்ணி மல்டிப்ளை பண்ண வைக்கிறாங்க. செல்ஸ் ஆர் grown in கல்ச்சர். அப்போ நிறைய செல்ஸ் உண்டாகுது, டி செல்ஸ் வித் ஏடிஏ ஜீன், ஈச் கேரியிங் ஏடிஏ ஜீன். இந்த கல்ச்சர்டு டி செல்ஸை எடுத்து இப்போ ஸ்கிட் பேஷண்ட் இருக்குல்லையா, அந்த சைல்டு, அதனுடைய போன் மேரோவுக்குள்ள செலுத்துறாங்க. ஸோ ஜெனட்டிக்கலி ஆல்டர்டு செல்ஸ் இது ஆர் ரீஇம்ப்ளான்டட் டு ப்ரொடியூஸ் ஏடிஏ என்சைம், அடினோசின் டிஅமினேஸ் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தகுதி இந்த சைல்டுக்கு வருது. இப்போ எப்படி? இந்த செல்ஸ், இந்த டி லிம்போசைட்ஸ் கேரியிங் ஏடிஏ ஜீன் இருக்கு இல்லையா, அதை இதனுடைய போன் மேரோவுக்குள்ள செலுத்தியாச்சு. இப்போ இங்கே ஏடிஏ ஜீன் ஃபங்க்ஷன் பண்ணுது, ஏடிஏ ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால அந்த இம்யூன் டெஃபிஷியன்சி மறையுது. இது ப்ராசஸ் ஆஃப் ஜீன் தெராப்பி. இப்போ போன ஸ்லைட்ல டயக்ராம் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா ஜீன் தெராப்பி, அதையே தான் இங்க வேர்ட்ஸ்ல சொல்றோம். Gene therapy aims at transferring a normal gene into the cells of a person affected by hereditary disease. So அப்படி இந்த நார்மல் ஜீனை அந்த செல்ஸுக்குள்ள, அஃபெக்டட் பர்சனுடைய செல்ஸுக்குள்ள செலுத்தும் போது நார்மல் ஃபீனோடைப் இருக்கு, அந்த டிசீஸ் மறையுது. இந்த ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ஜீன் தெராப்பியை யாரு செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா 1990ல பிரெஞ்சு ஆண்டர்சன். பிரெஞ்சு அப்படின்னு இவர் ஒரு அமெரிக்கன், பெயர் தான் பிரெஞ்சு, வில்லியம் பிரெஞ்சு ஆண்டர்சன் பெயர். அவர் தான் 4-year-old கேர்ள்ல ஏடிஏ டெஃபிஷியன்சி, அதாவது இந்த சைல்டு வந்து ஸ்கிட் பேஷண்ட், ஏடிஏ டெஃபிஷியன்சிய கியூர் பண்றதுக்கு இந்த ஜீன் தெராப்பி முறையை கையாண்டார். A normal gene is introduced through a suitable vector. போன ஸ்லைட்ல பார்த்தோம், ரெட்ரோவைரஸ் வந்து it acts as a vector அப்படின்னு. ரெட்ரோவைரஸ்ல இருக்கக்கூடிய சில ஜீன்ஸ், அதனுடைய அது இன்ஃபெக்ட் பண்ண மல்டிப்ளை ஆகணும் இல்லையா ஹோஸ்ட் செல்ஸ்ல, அந்த மல்டிப்ளிகேஷனுக்கு உரிய ஜீன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த ஏடிஏ ஜீனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாங்க. So it is a genetically modified virus acting as viral vector. So அந்த retrovirus carrying ADA gene இப்போ என்ன பண்றாங்க? cultured T cellsல introduce பண்றாங்க. இந்த cultured T cells, இந்த T cells கல்ச்சருக்கு எங்கிருந்து எடுக்கிறாங்க? அந்த SCID பேஷண்ட்ல இருந்து எடுத்தது. So அந்த T cellsல introduce பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த ADA gene இந்த T cellsக்கு உள்ள வந்தாச்சு. அதற்கு பிறகு இதை மல்டிப்ளை பண்ண வைக்கிறாங்க. அந்த மல்டிப்ளிகேஷன்னால நிறைய டி செல்ஸ் உண்டாகுது வித் ஏடிஏ ஜீன், ஈச் கேரியிங் ஏடிஏ ஜீன். அதை எடுத்து இப்போ ஸ்கிட் பேஷண்ட்டுடைய போன் மேரோல இன்ஜெக்ட் பண்றாங்க.
அப்ப அந்த SCID பேஷண்ட்ல injection is done periodically. இது ஒரு தடவை செஞ்சிட்டாலே குணமாயிடுறதுல periodic injection தேவைப்படுது. இந்த மாதிரி gene therapist முக்கியமா 3 விஷயங்களை கவனிக்க வேண்டி இருக்கு. சோ இந்த ADH ஜீனை early embryonic cellsல introduce பண்ணோம்னு வச்சுக்கோங்க. குழந்தை பிறந்த பிறகு இல்ல, இந்த early embryonic periodலயே இன்ஜெக்ட் பண்ணா permanent cure கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் இப்ப சொன்ன மாதிரி it is absolutely essential for gene therapists to make sure that the gene, இந்த introduce பண்ணக்கூடிய gene வந்து harmless to the patient. அதுவே ஒரு பாதிப்பை உண்டாக்க கூடாது. இரண்டாவது, அந்த ஜீன் உள்ள வந்தாலும் இது எக்ஸ்பிரஸ் ஆகணும். அந்த இன்ட்ரோடியூஸ் ஜீன் இருக்கு இல்லையா, ஏடிஏ ஜீன் ஃபார் எக்ஸாம்பிள், அது எக்ஸ்பிரஸ் ஆகணும். மூன்றாவது, அந்த இம்யூன் சிஸ்டம், அந்த ஒரிஜினல் இம்யூன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, தட் ஷுட் நாட் ரியாக்ட் வித் அ ஃபாரின் புரோட்டீன். அந்த ஃபாரின் புரோட்டீன் எது? இந்த நியூ ஜீனை இன்ட்ரோடியூஸ் பண்றோம் இல்லையா, அதனுடைய புரோட்டீனுக்கு இது ஒவ்வாமை இருக்கக்கூடாது. இப்பதான் குறிப்பிட்டேன் இல்லையா, எம்பிரியானிக் செல்ஸ்லயே அந்த ஜீன் தெரப்பி செஞ்சா, அந்த ஜீனை இன்ட்ரோடியூஸ் பண்ணா பர்மனன்ட் கியூருக்கு வாய்ப்புகள் அதிகம்னு. அதை வச்சு 2 வகை ஜீன் தெரப்பியை நாம ரெகக்னைஸ் பண்றோம். The 2 approaches to achieve gene therapy. ஒன்னு வந்து somatic cell gene therapy, இன்னொன்னு germ line gene therapy. இதுக்கு என்ன ரெண்டுத்துக்கு வித்தியாசம்ங்கிறது இங்க டேபிள் மூலமாக காமிக்கிறோம் நம்ம. The differences between these two processes are tabulated below. இது somatic cell gene therapy, germ line gene therapy. Somatic cell gene therapy ல therapeutic genes transferred into the somatic cells. Somatic cells ங்கிறது body cells. But germ line gene therapy ல somatic cells அப்படின்னா body cells மாதிரி, germ cells அப்படிங்கிறது reproductive cells. அதுல, அதாவது sperm and egg, அதுல introduce பண்றது. So introduction of genes into bone marrow cells, blood cells, skin cells, இது எல்லாமே body cells, somatic cells. But germline gene therapy ல என்ன பண்றாங்க? Genes are introduced into eggs and sperms, mostly eggs. Somatic cell gene therapy, it cannot be inherited. So அந்த பேஷண்ட்டுக்கு ஜீன் தெரப்பி கொடுத்தாச்சுன்னா அதற்கு பிறக்கக்கூடிய, அது வளர்ந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த ஜீன் தெரப்பி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வெறும் சொமேட்டிக் செல்ஸ். பட் ரிப்ரொடக்டிவ் செல்ஸ்ல பண்ணியாச்சுன்னா, அதாவது எக்ஸ் அண்ட் ஸ்பெர்ம்ஸ்ல பண்ணியாச்சுன்னா they become heritable. ஸோ அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ்லயும் அந்த ஹெரிடிட்டரி டிசார்டர் வராமல் தடுக்க முடியும். இதான் டிஃபரன்சஸ் பிட்வீன் சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி அண்ட் germ line gene therapy. Please subscribe our channel. எங்க சேனலுக்கு பேரு சிவசக்தி அண்ணாமலை என்ன பேரு. Thank you for watching. இந்த ஜீன் தெரப்பி பத்தி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு இருக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. Subscription is absolutely free. கீழே கமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அது பாசிட்டிவோ நெகட்டிவோ உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க இந்த வீடியோவை பொறுத்து. This will help us to improve our presentation. Thank you for watching again.